ஹாய், ஹலோ வணக்கம். நான் உங்க சாரா. இன்றைக்கு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, வைட்னிங் கிரீம்ஸ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ். அதுக்கு முதல் என்னுடைய சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு சஜெஸ்ட் ஆகும். ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். வைட்னிங் கிரீம்ஸ் இப்ப வளர்ந்து கொண்டு போறதுக்கு மெயின் ரீசனே நாங்க தான். நாங்க எப்ப அந்த கிரீம்ஸ வாங்க விடுறோமோ, ஓகே இனி மக்கள் ஒரு தடவை கிரீம் வாங்கலைன்னு சொல்லி அவங்க அந்த கிரீம இறக்குமதி செய்ய மாட்டாங்க. இந்தியாவுல அ வைட்னிங் கிரீம்ஸ பேன் பண்ணி எவ்வளோ காலம். ஆனா நம்ம ஸ்ரீலங்காவுல அந்த கிரீம் இப்பயும் அது மெர்க்யூரி இருக்குன்னு சொல்லி ஒரு சார்ட் ஒண்ணு வெளியிடப்பட்டாலும், அந்த கிரீம் பேன் பண்ணப்பட்டுதான்னு கேட்டா, இல்லை. ஏனென்னா ஒவ்வொரு கடையிலயும் அந்த கிரீம்ஸ விக்கிறாங்க. ஓகே. இப்ப இந்த கிரீம்ஸ் பாதரசம் பாதரசம், ஸ்டீராய்டு இதுகள் தான் இந்த கிரீமுக்கு இருக்கிறதால இந்த தடை செய்யப்படுறதுக்கான காரணம். இது இயற்கையாகவும் காணப்படும், கனிமங்கள்லயும் காணப்படும். அதே நேரம் உணவுப் பொருட்கள்லயும் காணப்படும். உணவுப் பொருள்ன்னு சொல்லிக்க நான் பெரிய மீன சொல்றேன். கடல்ல ஒரு பெரிய மீன் காணப்படுதுண்டா, தொழிற்சாலை கழிவுகள் கடல்ல கொட்டப்படைக்க அத சாப்பிடுற மீன் அந்த பாதரசத்தால பாதிக்கப்படுது. அத சாப்பிடுற மனிதன் அதனால பாதிக்கப்படுறான். ஸோ இந்த வேயில தான் மனிதனோட உடல்ல பாதரசம் சேருது. அதே மாரி வைட்னிங் கிரீம்ஸ்ல கலக்குறாங்க. இந்த பாதரசத்த நாங்க எங்க பாதிருப்போம்டா, எங்களோட ஃபீவர் டைம் யூஸ் பண்ற தெர்மோமீட்டர்ல இதுக்குள்ள அதுக்கு இன்க்ளூட் பண்ணி வந்த பாதரசம் இப்ப கிரீம்ஸ்லயும் அவங்க தயாரிக்க வழிகிட்டாங்க. உருவாக்கினவங்களுக்கும் போடக்கூடாதுன்னு அறிவில்ல. அத விக்கிறவங்களுக்கும் அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவில்ல. நாங்கள் தான் அத கவனமா இருந்து அப்படியான கிரீம்ஸ அவாய்ட் பண்ணணும். ஆனா நாங்க என்ன செய்றோம்? வெள்ளையா வரணும். மற்றவங்க வெள்ளையா இருக்கிறாங்க. டிஸ்கம்ஃபர்ட் ஆகி எங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. அந்த டைம்ல நாங்க ஓகே நாங்களும் வெள்ளையாவோம்ன்னு சொல்லி, அவங்க அப்படி செய்றாங்கன்னு சொல்லி நாங்களும் அத வாங்குறது. நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறது இந்த ரீசனால தான். அடுத்தது நாங்க ஒரு கடைக்கு போறோம்டா, நல்ல கிரீம் சொல்லுங்கடா, அவங்களே வைட்னிங் கிரீம தான் எடுத்து தர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிசினஸ். ஆனா எங்களுக்கு எங்களோட ஸ்கின்ன டேமேஜ் பண்ற ஒரு விஷயம். அவங்க அந்த வைட்னிங் கிரீம பாவிப்பாங்களான்னு கேட்டா, இல்ல. அவங்க யூஸ் பண்ணுவாங்க 10,000, 11,000, 15,000 கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, நாங்க போனா அவங்கள்ட்ட தர்றது இத பாவிங்கோ, இப்படி வெள்ளையா வருமெண்டு. ஆனா, எந்த ஒரு கடையில ஓனரும் சின்ன குற்ற உணர்ச்சியும் இல்லாம அந்த கிரீம இப்பயும் இப்பயும் விக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம். இதுல பாதரசம் 1 ppm அளவு தான் ஆக குறைஞ்சது இருக்கலாம். இதுக்கும் காரணம் என்னன்னா, அது மேனுஃபேக்சர் பண்ணேக்க ஏற்படுற பிரச்சனையால 1 ppm இருக்கணும். 1 ppmக்கு மேல இருக்கக்கூடாது. ஆனா எங்கட கிரீம்ஸ்ல எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான ppms அளவு வச்சு இந்த கிரீமை தயாரிக்கிறாங்க. இதால ஸ்கின் பிரச்சனை, தலையிடி, நரம்பு பாதிப்பு, கிட்னி ஃபெயிலியர், தோல் அழற்சி, கேன்சர் இப்படியான இதெல்லாம் தெரிஞ்சுமே இப்ப எப்படியான இது வருதுன்னு தெரிஞ்சுமே நாங்க பாவிக்கிறது என்னன்னா, வெள்ளையா ஒண்ணு எங்களுக்கு ஸ்கின் பிரைட் ஆகுது. ஸோ அத விட்டாலும் அந்த கிரீமை யூஸ் பண்ணா விட்டாலும் அதால சைட் எஃபெக்ட் வரும்னு சொல்லி ஒரு பயம் இருக்கு. அடுத்தது பாவிச்சா இவ்வளோ ஃபேர்னஸ் ஆகுறமே, ஃபேர் ஆகுறமே. ஸோ இது நல்லா இருக்குன்னு சொல்லி சில பேர் பாவிப்பாங்க. ஆனா இந்த கிரீம் இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துற ஒரு விஷயம். மெர்க்யூரிகள் அந்த கிரீம்ஸால சைட் எஃபெக்ட் கொஞ்ச காலத்துக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும். நாங்க அப்புறம் டெர்மட்டாலஜிஸ்ட்ட போய் இப்படி நான் பாவிச்சேனான்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால்தான் அந்த கிரீமின் எஃபெக்ட்ல இருந்து விடுபடலாம். ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட் எல்லாம் சில வீடியோஸ்ல நல்லதுன்னு சொல்லி போடுறாங்க. நல்லதுதான். நல்லதுன்னு சொல்றது என்ன? 2, 3 நாளைக்கு நல்லதா இருக்கும். அங்கால போக போக கொஞ்சம் வைட்னிங் எஃபெக்ட் வரும். அது அப்படியே ரிட்டர்ன் ஆகி எங்களோட ஸ்கின்ன பாதிக்கிற காலம் ஒரு கொஞ்ச நாள்ல எங்களோட ஸ்கின்ன பாதிக்கும். இப்ப வைட்னிங் கிரீம்ஸ தாண்டி வைட்னிங் கிரீம்ஸ் ஒரு 1000 அப்படி விக்கிறாங்கண்டா, அத தாண்டி 15,000க்கும் ஒரு கிரீம் விக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அங்க கெமிக்கல் குறைவு. கெமிக்கல் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில ஒரு கிரீம் ரேஞ்ச் ஏறிக்கொண்டிருக்குன்னா, அந்த கிரீம்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் ஆக கூடினது நேச்சுரலான இதுதான் இருக்கும். அதுதான் விலை கொஞ்சம் கூடவா இருக்கும். பொதுவா இந்த கிரீம் ஏன் எங்கட கடைகள்லயோ இல்ல மக்கள் அதிகமா வாங்குறதுக்கு காரணம் அதோட விலை குறைவான தன்மை. கெமிக்கல மிக்ஸ் பண்ணி நாங்க கெமிஸ்ட்ரி பாடத்துல படிக்கிற ஃபார்முலா அது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு கிரீமை தயாரிக்கிறாங்க. அதையும் குறைஞ்ச விலைக்கு தர்றாங்க. அதை யூஸ் பண்ணா நாங்க 2, 3 நாள்ல நாங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்குது. 5 நாள்ல கல்யாணம் விடண்டா
இன்னைக்கு வாங்கி பாவிச்சாலும் அங்கால வெள்ளை ஆயிடலாம். இந்த ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட் பாவிச்சா நான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு நான் இந்த க்ரீம் பாவிக்கலைன்னு சொல்ல மாட்டேன். பாவிக்கணும்னு பாவிக்கல. ஸ்கின்ன்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்ளை பண்ணி பார்த்தேன் நான். என்ன நான் பொதுவாக வைட்னிங் க்ரீம்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் அப்ளை பண்ணி பார்க்க நான் வந்து எவ்வளோ நேச்சுரல் க்ரீம் பாவிச்சாலும் அதில் இல்லாத ஒரு எஃபெக்ட்னஸ், அந்த பிளாக்னஸ் மறைஞ்சது. ஆனால் இதுவே பாவிச்ச ஒரு 2 வீக்ஸுக்குள்ள நான் பிறகு அதை கண்டினியூ பண்ணலாம் போய்க்குது. அதுக்கு பிறகு அந்த வந்த பிளாக்னஸை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக வந்து நான் பிறகு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் அவங்க அந்த க்ரீமை பாவிச்சு தான் இப்பயும் அதோட சைடு எஃபெக்ட் இருக்குது. இப்பயும் அந்த பிளாக்னஸ் என் ஸ்கின்ல வந்து தெரிஞ்ச ஒன்றா இருக்குது. ஸோ இதை பார்த்த பிறகு வீடியோ லெந்தாக இருக்குன்னு சொல்லி பண்ணிக்காதீங்க. இது வந்து நான் ஒரு அவேர்னஸுக்காக தான் பொறுமையாக மினக்கட்டு உங்களுக்கு இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தணும்னு சொல்லி இதை பற்றி சொல்கிறேன். உங்களோட வீட்டையும் மேலே வைட்னிங் க்ரீம் பாவிச்சா அவங்களுக்கு அதை இதை பற்றி சொல்லுங்க. அப்படி சொல்லாட்டி அதை தூக்கி எறியுங்க. அவங்க அதை சொல்லுங்க, அவங்க சொல்கிறத கேட்காட்டி தூக்கி எறியுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே நல்லதாக தான் இருக்கும். பொதுவாக எல்லா க்ரீம்ஸ்லேயும் கெமிக்கல் தான். நேச்சுரல் வேயில் போகிறது நல்ல, ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து உடனே கிடைக்காதுன்றதால தான் ஒரு தரம் பாவிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு இந்த மெர்க்யூரி கூடின க்ரீம்ஸ் வந்து கடையில் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அதுக்குரிய கம்ப்ளைண்ட் பண்ணுற நம்பர் இருக்குது, கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்க தான் சொல்கிறேன்னா அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் ஸ்ரீலங்காவில் இந்த க்ரீம் பேண்ட் ஒன்று தெரியாது, பட் 49 க்ரீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதில் எவ்வளோ மெர்க்யூரி இருக்குன்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட பார்வைக்காக ஒரு டேபிள் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாரிட்டி டீம் தான் வெளியிட்டிருக்கு. பேண்டடான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா கடையில் வந்து விற்கிறாங்க. சில இடங்களில் வெளிப்படையாக விற்கிறாங்க, சில இதில் வந்து பாக்ஸில் வச்சு விற்கிறாங்க மறைச்சு. இந்தியாவில் பேண்டட், பட் ஸ்ரீலங்காவில் எனக்கு சரியாக தெரியல. நம்ம ஸ்ரீலங்காவிலையும் பேண்ட் ஆகணும். நிறைய பேரை நான் ரோட்டில் காணிக்க அவங்களோட ஸ்கின் வந்து ரெட்னஸ்ஸா பிக்மெண்ட்டா இது பார்க்கவே ஒரு ஏன் இவங்க இதை பூசணும், அந்த அவங்க சில பேர் வந்து அதை பற்றி விளக்கம் இருந்து பூசுவாங்க, சில பேர் யோசிக்காம விளக்கம் இல்லாமல் பூசுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வைட்னிங் க்ரீம்ஸை பாவிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு விளக்கத்தை தந்திருக்குமென்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ.